Assalamu alaikum. Welcome back to our channel farhanadesigner. I hope all are fine. இந்த வீடியோல இனிஷியல் டாசில் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல் டியூட்டோரியல் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். டியூட்டோரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ பார்த்துடலாம். மீராஸ் மெஹந்தி இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து ஹென்னா கோன், நெயில் கோன், ஸ்டென்சில்ஸ் இது எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மெஹந்தி வைக்க ரொம்பவே பிடிக்கும், பட் டிசைன் போட தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க பேஜில் நீங்கள் ஸ்டென்சில்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவங்க சென்ட் பண்ணியிருந்த ஹென்னா கோனை நான் ட்ரை பண்ணி அதோட ஸ்டெயினுமே நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்குமே ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸ், நெயில் கோன்ஸ் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. இன்ஸ்டீட் இவங்க பேஜில் சாரீ ப்ரீ பிளேட்டிங் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சாரீ ப்ரீ பிளேட்டிங் எல்லாம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் பண்ணி வேணும்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இனிஷியல் டாசலோட டியூட்டோரியல் பார்க்கலாம். இப்போ ஒரு வேஸ்ட் ஷீட்டில் ஹார்ட் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே பேக் நெக் ஒர்க் பண்ணுறப்போ 2 டாசல் ஒர்க் அங்கேயே பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுனால இங்கே பேலன்ஸ் இருக்க 2 டாசலையுமே நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். பிரைட் அண்ட் க்ரூமோட இனிஷியலை யூஸ் பண்ணி டாசல் கஸ்டமைஸ் பண்ணுறப்போ ஹார்ட் ஷேப்பை தவிர நீங்கள் வேறு எந்த ஷேப் கொடுத்தாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோவா லுக்காக இருக்காது. ஸோ நீங்கள் இனிஷியல் டாசல் ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்லேயே ட்ரா பண்ணி அதில் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஷேப் கொடுத்ததுக்கப்புறமா ஃபேப்ரிக் கலர்லேயே சீவிங் த்ரெட்டை பேக் லோட் பண்ணிவிட்டு சுகர் பீடை யூஸ் பண்ணி 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக கர்வ் வர ஸ்பேஸில் பிகினராக இருக்கீங்கன்னா சிங்கிள் சுகர் பீடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கர்வ் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக கிடைக்கும். அண்ட் சுகர் பீடோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா A-ஸ்டார் பிராண்ட் தான் இந்த ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடை யூஸ் பண்ணி ஹார்ட்டுக்கு அவுட்லைன் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கிங்ச்சி பிராண்டில் இருக்க ஸ்டோன் செயினை யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த டாசல் ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன் செயினோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 mm தான். 3 mmலாம் யூஸ் பண்ணோன்னா ஸ்பேஸே இல்லாமல் ரொம்ப இடத்தையே ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மைன்யூட்டாக ஒர்க் தெரியணும் அப்படின்றதுனால 2 mm சைஸில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயினை நிறைய பேர் ஸ்டிக் பண்ணிவிடுவாங்க, பட் ஸ்டிக் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் பிரிஞ்சு வராது. அண்ட் ஹார்ட் ஷேப்போட மிட் பாயிண்டில் வரப்போ ஸ்டோன் செயினை டேரெக்டாக கண்டினியூ பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா தான் நீட்டாக அந்த ஷார்ப்பான பாயிண்ட் ஹைலைட்டிங்காக தெரியும். ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அகெயின் சுகர் பீடை யூஸ் பண்ணி 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும் போதும் அந்த கரெக்டாக மிட் பாயிண்ட் வரப்போ அந்த ஷார்ப் பாயிண்ட் தெரிகிற மாதிரி ஹைலைட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணி இனிஷியலை ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இனிஷியல் ஒர்க்குக்கு நான் சுகர் பீட், 4 mm பீட், ஸ்டோன் செயின் எதுவுமே கொடுக்காம நார்மலாக இருக்க ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜரி த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்பவே குட்டி குட்டியாக மைன்யூட்டாக இருக்க மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆல்சோ வெறும் சிங்கிள் லைனாக நீங்கள் போட்டுட்டீங்கனாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோவா லுக்காக இருக்காது. அதனால் டபுள் லேயராக நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இனிஷியல் ஒர்க்குக்கு ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ண மாதிரியே ஹார்ட் ஷேப்போட அவுட்டர் லேயர்லையுமே ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவுட்டர் லேயரில் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்கன்னா கட் பண்ணுறப்போ கட் ஒர்க் மாதிரி நீட்டான ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த செயின் ஸ்டிச் நான் போடுறேன். வெளிப்பக்கமாக ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா உள்பக்கம் இருக்க எம்டியான பிளேஸ் ஃபுல்லாகவே சுகர் பீடை யூஸ் பண்ணி அங்கங்கே ஸ்பார்க்லிங்காக இருக்க மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் கிளாஸ் மார்க்கர் இல்லை ஏதாவது ஒரு சாக்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா சுகர் பீட் கொடுக்கலாம். பட் எனக்கு ஹேண்ட் ஃப்ரீயாக வரும் அப்படின்றதுனால நான் எந்த ஒரு மார்க்கிங்குமே பண்ணாமல் ஹேண்ட் ஃப்ரீயாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுகர் பீடை யூஸ் பண்ணி சிங்கிள் பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ எண்ணாட்க்கு த்ரெட்டை ரொம்ப பெருசாக லோட் பண்ணி போட்டிங்கன்னா எண்ணாட் விசிபிளாக தெரியும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ குட்டியாக த்ரெட் எடுத்து எண்ணாட் போடுங்க. பார்க்குறதுக்கும் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். அண்ட் எண்ணாட்டுமே விசிபிளாக தெரியாது. ஆல்மோஸ்ட் இனிஷியல் டாசலோட இன்னர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிஷியல் டாசலோட பாட்டம் போர்ஷனில் ஹேங்கிங் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 12 சைஸில் இருக்க சீவிங் நீடில் அண்ட் 4 mm சைஸில் இருக்க ஒயிட் பிஎல் ட்ராப் பீட் அண்ட் கொஞ்சமாக கட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் கலர் பிஎல் பீட் வேணாம் அப்படின்னா கோல்டு கலர் பிஎல் பீட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். கஸ்டமைஸ்டு பண்ண இனிஷியல் டாசலோட பாட்டம் போர்ஷனில் கரெக்டாக நீடில் டவுன்வர்ட்லேருந்து இன்சர்ட் பண்ணி அப்வர்டில் எடுத்துக்கோங்க. தென் நீடில் 3 கட் பீட், 1 பிஎல் பீட், அகெயின் 3 கட் பீட், 1 பிஎல் பீட், பேஸ் பிரியாமல் இருக்கிறதுக்காக லாஸ்ட்டாக சுகர் பீடை லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேங்கிங் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டாக லோட் பண்ண சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க பீட்ஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி டவுன்வர்டில் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சுகர் பீடோடு இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பீட்ஸுமே பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க பீட்ஸ் ஃபுல்லாகவே நீடில் இன்சர்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஹேங்கிங் பீட்ஸ் ரொம்பவே டைட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக அதில் குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ஹேங்கிங் பீட்ஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன சேம் பீட்ஸோட மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியே ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டுத்துலேயுமே 2 லேயர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு லேயரோட பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 inch இருந்தாலே போதும்.
இந்த ஒர்க்கில் நான் ஜாப்லோ மேக்ஸ் பிராண்டில் இருக்க கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் கட் பீடை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஜாப்லோ மேக்ஸ் பிராண்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே போல் டாசல் டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கிளைண்ட் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் இந்த டாசலில் இனிஷியல் இல்லாமல் நேமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் கிளைண்ட் அதுக்கு பதில் நீங்கள் இனிஷியல் மட்டும் எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொன்னதுனால அவங்க கேட்ட மாதிரியே நான் ஒர்க் பண்ணிட்டேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு த்ரெட்ஸ் ஆஃப் பேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பேஜில் ஹேர் அக்சசரிஸ் ஜஸ்ட் 9 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் 59 ரூபீஸ்லேருந்து 599 வரைக்குமே நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்க்ரன்ச்சீஸில் ஃப்ளோரல், சாஃப்ட், கிளிட்டர் பவு, சாட்டின் பவு, நார்மல் ஸ்க்ரன்ச்சீஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸில் இருக்குது. கிளச்சஸில் ஹார்ட், ஃப்ளவர் மேட், பட்டர்ஃப்ளை, பிக் பன், சாஃப்ட், மீடியம் சைஸ் பியர்னு நிறைய கிளச்சஸில் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸில் இவங்க பேஜில் இருக்குது. உங்களோட லவ்டு ஒன்ஸ், பெஸ்டி, சிஸ்டர்ஸ் யாருக்காவது டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க பேஜில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்க ஸ்க்ரன்ச்சி பொக்கேவை ட்ரை பண்ணலாம். அண்ட் இவங்க நியூவாக லான்ச் பண்ணியிருக்க பொக்கே உங்களோட சாய்ஸ் படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஸ்க்ரன்ச்சீஸ், கிளச்சஸ் எது வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கஸ்டமைஸ்டு பொக்கேவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ரூபீஸ் மட்டும்தான். இன்ஸ்டெட் இவங்க பேஜில் ஹேர் அக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க சில்வர் ஹேண்ட் கஃப், 3 லேயர் இன்ஃபினிட்டி செயின், கொரியன் வெஸ்டர்ன் இயரிங்ஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸில் இருக்குது. உங்களுக்குமே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக ஸ்க்ரன்ச்சீஸ், கிளச்சஸ், பொக்கே, இயரிங்ஸ் இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்சோ அவங்க நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து DM ஆர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.